அந்த மாதிரி என்ன சிசுபாலன் தீண்டினா உனக்கு இழப்பம் இல்லையா கிருஷ்ணா, நீ கைப்பற்ற வேண்டாமான். ஏன்னா ஆண்டாள் அதான் சொன்னான், வானிலை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காலிடை திரிவதோ நரிவு கொண்டு கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப. என்னன்னா இவ வைதிக பொண்ணு, அப்பா யாகம் பண்றதெல்லாம் பார்த்துருக்கா. அதனால கோபத்துக்குன்னு வச்சிருக்கக்கூடிய கவிசு அந்த பிரசாதத்தை ஒரு நரியோ நாயோ மூந்துடுத்துனா எப்படி அதுக்கு அருகதை இல்லையோ, கோமத்துக்கு கொடுக்க முடியாதோ, அந்த மாதிரி கிருஷ்ணா என்னை வேற யாராவது மானிடவர்க்கென்று பேச்சுப்படி பாடுகில்லேன் அப்படின்னா ஆண்டாள். அதே மாதிரி இங்க ருக்மிணி தேவி சொல்றா, சத்திரிய பெண்மணியோ இல்லையோ, சிங்கத்துக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு மாமிசத்தை ஒரு ஆகாரத்தை நரி மூந்து பார்த்தாலோ தீண்டினாலோ அது உனக்கு இழப்பமில்லையா கிருஷ்ணா, நீ என்ன அழிச்சுக்கோ அப்படின்னு ஆச்சரியமாக 5வது ஸ்லோகத்தில் சொல்றா. என்னை காப்பாற்றணும்னா உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன். யாரையும் கஷ்டப்படுத்தாம காப்பாற்றணும், யாரையும் வதம் பண்ணாம காப்பாற்றணும்னா எங்க ஆத்துல குலதேவி பூஜைன்னு ஒண்ணு உண்டு, கிரிஜா பூஜைன்னு. கிரிஜாங்கிற ஒரு குலதேவி அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணுவா. அந்த பூஜை பண்ணும் பொழுது என்னை அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு ஒரு உபாயம் சொல்லி கொடுக்குறான், பிரபதாமி உபாயம். அதே மாதிரி சதஜென்ம விஸ்யாத்துன்னு முடிக்கிறார். ஏன்னா கிருஷ்ணா உன்னை அடையணும்னா 100 ஜென்மம் எடுத்தாவது நான் உன்னை அடைஞ்சே தீருவேங்கிறான். ஆண்டாள் சொல்லும் பொழுது எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டன்னோடு உற்றுவமே, எனக்கு ஜென்மா கொடு, 7 பிறவி ஜென்மா கொடுத்தா எந்த ஜென்மா கொடுத்தாலும் என்ன நன்றிமா பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தியா, நீயே மணவாளனாக வரக்கூடிய ஒரு பிரார்த்தியாக கொடுக்கணும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உண்டன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சை, உனக்கே தேவகாரம், உன்னை தவிர வேற யாருக்கும் நான் போக மாட்டேன். ஆமாட்சைவும் மற்ற இனங்காமங்கள் மாற்றுன்னா இப்படிலாம் அற்புதமாக 7 ஸ்லோகத்தை படித்தார் அந்த பிராமணோத்தமர். படித்த உடனே கிருஷ்ணன் சொன்னா, பிராமணோத்தரை பார்த்து, நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் ஆகாரம் இல்லாம அன்னபானாதி ஆகாரம் இல்லாம ருக்மணியே நினைச்சிருந்து கஷ்டப்பட்டு இருக்கேம்மா, எனக்கு மட்டும் அவரிடத்துல பரிவு இல்லையா அப்படின்னு உடனே அந்த பிராமணோத்தமர் சொன்னாரா, சரி அப்போ உடனே புறப்படும், இப்பயே என்னோட போகலாம், குண்டினபுரம் தலைநகரா இருக்கு, அங்க பீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகலாம், விதர்ப்ப தேசம் போகலாம், புறப்படுங்கள். உடனே கிருஷ்ணா தாருகா வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னா உடனே சாரதி ஓடி வரார், சாரட்டை எடுத்துட்டு வரார். கிருஷ்ணன் பாஞ்சான், ரதத்தை மேல அமைஞ்சான், எடுக்கிறான், ரதம் எடுத்துட்டு ரதத்துல போறான். ஜல் 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 ரதம் போறது. அந்த எந்த பிராமணோத்தமரோ அவரையும் கூட்டுட்டான், அவரையும் கூட்ட பக்கத்துல உட்காந்து விட்டுட்டு போறான். அற்புதமாக அங்க ருக்மணி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த பிராமணோத்தமர்கிட்ட கொடுத்தோமே, கடிதம் கொடுத்தோமே, இது போய் சேர்ந்துதா இல்லையான்னு தெரியலையே, இந்த சுவாமி கொடுத்தாரா இல்லையான்னு தெரிய